உட்காருங்க. உட்காரு போய் பாருக்கா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற வந்து எனக்கு கிளறி விடாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். பார்த்து பேசு. என்னடா கோவம் வர அது இதுன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க? உன் சத்தத்துக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைக்காத. நான் உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலையில இப்ப இல்ல. உங்க அம்மாவை பார்க்கணும். அதான் மயக்கம் போட வச்சிட்டியே. நியாயமா பேசாதக்கா, மரியாதையா பேசு. இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க. டேய் என்னடா என்ன போனா போது மச்சான்னு பார்த்தா என் பொண்ணடியே மிரட்டுவியா? அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, இவளுக்கு அம்மா தான். இப்ப வரைக்கும் இவ தான் உங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கா. உன்ன மாதிரி அம்மாவை விட்டுட்டு மலேசியா சிங்கப்பூர்னு சுத்தல, புரியுதா? மாமா வார்த்தையில நிறுத்துங்க. நீங்க பழைய மாமாவே இல்ல. வர வர ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசம் எல்லாம் காணாம போச்சு. எல்லார்கிட்டயுமே நீங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. சிவா, இங்க வாடா. மாப்பிள்ளை கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் பாட்டுக்கு ஏதோ விடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அமராவதி, அவரை கூட்டிட்டு போ. அம்மா, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அப்புறம் பேசிக்கலாம். நீ அவரை கூட்டிட்டு உள்ள போ. ஏங்க வாங்க. ரம்யா, காவேரி, நீங்க எல்லாரும் போங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, போங்க. ஜனனி பாவம்டா, அவ நல்ல பொண்ணு. அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும். இல்லம்மா, அம்மா, நான் அப்பா கிட்ட உண்மைய சொல்ல போறேம்மா. வேணாண்டா. இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மறைச்சிட்டேன். ஆனா அதை நான் வேணுனே மறைக்கலப்பா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் ஜனனியை கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போது ஆக்சிடென்ட் எனக்கு அடிபட்டுச்சு இல்லப்பா. அதுல எனக்கு கடந்த 3-4 வருஷத்துல நடந்த ஞாபகம் எல்லாம் போயிருச்சுப்பா. இத மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ பார்ஷியல் அம்னீஷியா மெமரி லாஸ்ன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு நான் மலேசியா போனது கூட ஞாபகம் இல்லப்பா. மலேசியா போனதுல இருந்து திரும்ப வந்தது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏய், இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு வளர்ந்தவன் தானா? இதையெல்லாம் மலேசியாவில் இருக்கிறவங்க போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. எங்கிட்ட வேண்டாம். ஏய், முதல்ல இங்கிருந்து போடா. அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்பா, நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் போய் சொல்லலப்பா. அப்பா ப்ளீஸ் பா, நம்புங்கப்பா. எனக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குப்பா. அதனாலதான் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்பா,
இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நானே ரொம்ப போராடிட்டு இருக்கேன்ப்பா. ஆளுங்களை மறந்துருக்கேன், பேரை மறந்துருக்கேன், சம்பவங்களை மறந்துருக்கேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த தெரு கூட நான் மலேசியாவில் அவன் கூட இருந்ததே மறந்துருக்கேன்ப்பா. ஸ்வேதாவை கூட எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேங்க் பாஸ்வேர்டு நம்பர் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அதனால தான்ப்பா உங்கள் கூட பேங்க் வராமல் இருந்தேன். ஜனனி சொல்லலைன்னா நான் வர பேங்க்கு போய் நம்பர் தெரியாமல் அங்கே மாட்டிருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன செஞ்சு மன்னிச்சிருக்கப்பா. இந்த உலகத்தில் யார் என்ன மண்ணி காட்டினாலும் தரேன்னு சொல்லிட்டீங்க, இனி இதையும் தராம ஏமாத்திராதீங்க. அப்படி ஏதாவது ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை பத்தி உங்க ஒய்ஃப் விசாலாச்சுக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அக்கா, நாளைக்கு மறுநாள் முகூர்த்த நாளுக்கா. பொண்ணு வீட்டுல பேசிடலாம். கேட்டுச்சா? நாளைக்கு மறுநாள் நாங்க எல்லாரும் காவேரிய பொண்ணு பார்க்க வரோம். நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நாளை குறிக்கிறோம், கல்யாணத்தை நடத்துறோம். நகைக்கு இது சரியா போச்சு. சொன்ன வாக்க காப்பாத்துங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. காவேரிய என் தம்பி தாசுக்கு நிச்சயம் பண்ணி கொடுங்க. அப்படி இல்ல உங்க வீடு ரெண்டா பிரியும்.